ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவோ V40 இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஸோ அதை மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் அன்பாக்சிங் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மொபைல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கினா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக பாக்ஸில் இருக்க கவரை கழட்டி உள்ள பாக்ஸை செல்ல மொபைல் எடுக்க போகிறேன். ஸோ மொபைல் எடுக்கும்போது என்னன்னு ஃபீல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொபைலை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொபைலை பக்கத்தில் வச்சுட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு IMEI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த TPU கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக சூப்பராக அந்த மொபைல் கலருக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 80 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு Type A கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. அடுத்து இதில் கொடுத்துக்கக்கூடிய டிசைன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா டிசைன்ஸ் வந்து ரொம்பவுமே எனக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. இதில் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து மெட்டலில் கொடுத்துருக்கனால வந்து நீங்கள் கீழே வைக்கும்போது ரொம்ப ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. பின்னாடி பேக் டோரு ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிளாஸில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாகவே இந்த டிசைன் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஃபோன் காதில் வச்சு பேசும்போது ஒரு ஹையர் எண்ட் மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மொபைல் ஹையர் எண்ட் மொபைல் தான். அதனால் இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவே இருக்காது. டிசைன்ஸை பொறுத்தவரை இதுவும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இதில் கொடுத்துக்கக்கூடிய பேட்டரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே V சீரியலை பொறுத்தளவு பேட்டரி எம்ஏஹெச் கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை என்னன்னா விவோவில் பேட்டரி வந்து ரொம்பவுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. 5500 mAh பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி 0 to 100 வந்து உங்களுக்கு 48 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்தளவு 6.67 இன்ச் 1.5K ரெசல்யூஷன் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர்லேயும் சரி இன்டோர்லேயும் சரி நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. இதில் கொடுத்துருக்க பிரைட்னஸ் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பிரைட்னஸில் வச்சு நீங்கள் மூவி பார்க்குறதா இருந்தாலும் சரி டைரக்ட் சன்லைட் யூஸ் பண்ணுறதாலும் சரி உங்களுக்கு எந்த ஒரு பிரைட்னஸ் குறைபாடு எதுவுமே இருக்காது. கிளியராகவே உங்களுக்கு கிடைக்குது. யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR கண்டென்ட்டை வந்து இதில் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய OS பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ் OS தான் கொடுத்துருக்காங்க. இந்த OS யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே க்ளீனாக இருக்குது. எந்த ஒரு ப்ளோட்வேருமே இன்ஸ்டால் பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபண்டஸ் OS வந்து 14 ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 14 பேஸ் பண்ணி தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் விவோ இந்த ஃபோனில் தான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்டார்ட் பண்ணாங்க V சீரியலில். ஏன்னா இவங்க V சீரியலில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ரொம்ப டவுன் கிரேடாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் கேட்கக்கூடிய ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராகவே இருக்கும். அடுத்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கேமரா தான். எப்பவுமே V சீரிஸில் வந்து கேமரா வந்து எப்பவுமே விவோ வந்து பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவைட் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜெய்ஸோட கொலாபரேஷன் பண்ணி V40 சீரீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. இதில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் பார்க்கையில ரொம்பவே கிளியராகவே இருக்குது. 10x எடுத்தாலுமே உங்களுக்கு டீட்டெயிலிங் நல்லா இருக்குது. அதுவே நீங்கள் 20x ஜூம் பண்ணி எடுத்தீங்கன்னா டீட்டெயில் கொஞ்சம் கம்மியாகுது. மற்றபடி கிளாரிட்டி வைஸ் பார்க்கையில சூப்பராக பண்ணியிருக்காங்க விவோ. இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோனில் கேமரா வந்து அடிச்சுக்கிற யாருமே இல்லை. அந்தளவுக்கு கிளியராகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து வீடியோகிராஃபின்னு பார்க்கையில பேக்கில் வந்து 4K 60 fps வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 60 fps மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. 4K சப்போர்ட் ஆகலை. ப்ரைவசி கேமராலுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு 1080p 30 fps தான் ஆப்டிக்கல் இமேஜ் சொல்லுங்கள். அதாவது வீடியோ வந்து சேர்க்காம எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p மட்டும் தான் சப்போர்ட் ஆகுது. 4K சப்போர்ட் ஆகலை. அது ரொம்பவுமே ஒரு மைனஸாக தான் எனக்கு படுது. மற்றபடி கேமராவோட அவுட்புட் வீடியோட அவுட்புட் எல்லாமே டாப் கிளாஸாகவே இருக்குது. இவங்களோட கேமராவை வச்சு நீங்கள் வந்து ஒரு யூடியூப் பிளாக் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமராவோட ஸ்பெஷலான முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணி வீடியோ எடுக்கலாம். அந்த பிளர் பண்ணி எடுத்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் எடுத்த மாதிரி தெரியல, ஒரு DSLR ஃபோனில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அந்த வீடியோவை நான் போட்டு வரேன், நீங்களே பாருங்கள். 60 fps வந்து ஜெய்ஸ் கேமரா அந்த பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேமராவை ஆன் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் இப்போ நடந்து போகிறேன். இப்போ எப்படி இருக்குது நான் நடக்கிறதுக்கு அந்த ஸ்கின் டோன் எப்படி மாறுது, பேக்ரவுண்ட் கரெக்டாக பிளண்டிங் இருக்கா. இப்போ நம்ம எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் 30 fps ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருக்குது நான் இப்போ வாக் பண்ணுறேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, ஸ்டெபிலைசேஷன் ஓகேவா, ஸ்கின் டோன் எப்படி இருக்குது ஓகேவா பாருங்கள். அடுத்து இதில் கொடுத்துக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. 7 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. 7 Gen +3 கொடுக்கல. அது கொடுத்துருக்கலாம்,
பட் அவங்க கொடுக்கல. இந்த ப்ராசரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் டே டு டே லைஃப்ல நீங்க இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா அட்மிட் பண்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இவங்க மெயினா ஃபோக்கஸிங் பண்றதே இவங்க கேமராக்காண்டி தான். கேமராக்காண்டி தான் இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. கேமரா வைஸ்ல நீங்க ஒரு மொபைல் எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க எடுக்கலாம். மற்றபடி இந்த மொபைல்ல கொடுக்கக்கூடிய ப்ராசரை வந்து ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. ஃபைனலா இந்த மொபைல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் செட் ஆகுன்றதை சொல்றேன். அதுக்கடுத்து எனக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கா இல்லைன்றதுமே இந்த வீடியோ சொல்றேன். என்னன்னா இந்த மொபைலை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் செட் ஆகும். நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, நான் ஒரு பிளாக் எடுப்பேன், எங்கேயாச்சும் போன போட்டோ ஷூட் எடுப்பேன், அதுக்குன்னா நீங்க கண்டிப்பா இந்த மொபைல் கண்ணை மூட்டு வாங்கலாம். ஏன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து இதுல என்னன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் வி சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்டே கொடுத்ததே இல்லை. IP68 கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி நீங்க மொபைலை வந்து தனிக்குள்ளெல்லாம் முக்கிறாதீங்க. முக்கெல்லாம் வந்து இது கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து மொபைலை வந்து சேஃப்டியாவே யூஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த மொபைல்ல எனக்கு பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. கேமரா நல்லா இருக்கு, டிஸ்பிளே நல்லா இருக்கு, பேட்டரி நல்லா இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு ஒரு ஆல்ரவுண்டரா தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசர் மட்டுமே 7+ Gen 3 கொடுத்துருக்கலாம், ஆனால் 7 Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மொபைல் நீங்க எடுக்கிறதா இருந்தா கேமரா குவாலிட்டி மட்டும் எடுக்கிறதா இருந்தா கண்ணை மூட்டு இந்த மொபைல் எடுக்கலாம். அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.